இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க மோனா 2 படத்தை பத்தி பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2016லே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட சீக்வல் தான் இது. இப்போ இது ஒரு ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸா பண்ணலான்னு இதோட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். மோனா வந்து புது புது ஐலாண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ஒரு விஷன்ல வந்து ஏன் எல்லாரையும் எல்லார் கூடயும் கனெக்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னா ஸ்ட்ராங் காடான நானோ வந்து உலகத்தில் உள்ள பவர்ஸை எடுத்துக்கிறதுக்காண்டி மொட்டோஃபிட்டோ அப்படிங்கிற ஐலாண்டை கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிட்டாரு. அதுதான் உலகத்தில் உள்ள எல்லா ஐலாண்ட் மக்களையும் கனெக்ட் பண்ணிக்கிற இடம். ஸோ மோனாவும் அவங்க குரூப்பும் அந்த ஐலாண்டை தேடி போகிறாங்க. போகிற வழியில தான் டெபி காடான மாயியை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த ஐலாண்டை தேடுறாங்க. இதுக்கடுத்து இவங்க சந்தித்த டேஞ்சர்ஸ், அவங்க அந்த டேலோட்டேருந்து அந்த ஐலாண்டை மீட் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆலி கிராவல்ஹோ அவங்க தான் மோனான்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டுவைன் ஜான்சன் நம்ம ராக் தான் இந்த படத்தில் மாயின்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இது போக நடித்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அதுக்கெலாம் சின்ன சின்ன நியூவான்சஸ் ஆட் பண்ணி டைலாக்ஸ் கொடுத்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கொடுத்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அதில் வர பன்னி ஆகட்டும், சேவல் ஆகட்டும், அந்த சின்ன குழந்தையாகட்டும், அந்த கெக்கமேரோஸ் ஆகட்டும், அந்த டேட்டூ இதெல்லாம் ரியாக்ட் பண்ண விதம், அந்த அனிமேஷன் இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் படத்தில் 4 பாட்டு வருது. அதில் 2 பாட்டு நல்லா இருந்தாலும் 2 பாட்டு தேவையா அப்படின்னு தான் தோணுச்சு. படத்தில் டைலாக்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸ் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. நோட்டீஸ்டாக சொல்லணும்னா, "பெர்ஃபெக்ஷன் இஸ் த மித், தேர் இஸ் ஒன்லி ஃபெயிலிங், லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவிங்" இந்த டைலாக் ஆகட்டும். அப்புறம் "ஆல்வேஸ் தேர் இஸ் அ அனதர் வே, யூ ஒன்லி ஃபைண்ட் த அல்டர்னேட்டிவ் பாத், வென் வேர் யூ லாஸ்ட் இன் அ நோன் பாத்." ஸோ தெரிஞ்ச பாதையில் போய் பயணம் பண்ணி தொலைஞ்சாதான் இன்னொரு நல்ல பாதைக்கான வழி பிறக்கும். அதில் போனால் தொலைஞ்சிருவோன்னு அதை ஆரம்பிக்காமையே இருந்தோம்னா நல்ல பாதைக்கான வழி நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதை சொன்ன விதமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அதை செயல்படுத்தின விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல அனிமேட்டட் அட்வென்ச்சர் ஃபேண்டசி படம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்ஸில் அவைலபிள் இல்லை. தியேட்டர்ஸில் இங்கிலீஷ் வித் சப்டைட்டிலோடு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.